ஹலோ கைஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ. பனீர் வீட்டிலேயே தயாரிப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேயே பன்னீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுப்பில் ஒரு பெரிய நல்ல அடிகனமான கடாயை வச்சு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்கை எடுத்து நல்லா பொங்க விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பால் பொங்கி வர்றதுக்குள்ளே அந்த டைம் பீனில் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். கொட்டையை நம்ம நீக்கிடணும். கொட்டை இல்லாமல் எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு நம்ம வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். என் பேரனுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வீட்டிலே இதை தயாரிக்கிறேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எலுமிச்சம் ஜூஸை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கவர் ஆகிற அளவுக்கு சுற்றிலும் ஊற்றி வைக்கணும். அதான் அடுத்த ஸ்டெப்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கரண்டி, மரக்கரண்டி அந்த மாதிரி வச்சு நல்லா கலந்து விடணும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா தனியாக அந்த வே அப்படிம்பாங்க, அந்த வாட்டர் அது தனியாக பிரிஞ்சிரும். திரியாக இருக்குது பாருங்கள், அது தனியாக பிரிஞ்சிரும். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே செட்டாக வச்சுட்டு நம்ம அந்த டைமில் ஒரு பெரிய அகண்ட கிண்ணத்தை எடுத்து கீழே வச்சுக்கணும். மேலே நல்லா வடிகட்டுற மாதிரி ஒரு இதை வச்சுக்கணும். இது ஒரு காட்டன் துணியை அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கணும். வடிகட்டுறதுக்கு இது வழியாக தான் நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இது போல் ரெடியாக வச்சுக்கிட்டு அடுப்புலேருந்து இறக்கியிருக்கோம்ல அந்த கண்டென்ட்டை உள்ளே ஊற்றணும். ஸோ அந்த திரியாக வந்தது மேலாக நின்றும், வடிகட்டினது தண்ணியெல்லாம் கீழே போயிடும். ரொம்ப அடி சுரண்டி ரொம்ப எடுக்காதீங்க, அடி பிடிச்சது தெரியும். மேலாக எடுத்து அந்த திரியாக இருக்கிறத ஒரு துணியில் போடுங்க. இதை நல்லா நம்ம அமுக்கி விடணும். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கலாம். அந்த மேலே அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து போட்டுருங்க. இல்லாட்டி பன்னீர்லேயும் அது தெரியும். ஸோ நல்லா இது போல் நல்லா அமுக்கி விட்டு தண்ணி தனியாக, வே தனியாக, இந்த திரியாக வந்தது தனியாக, அதுதான் பன்னீர் ஆக போகுது. ஸோ இது போல் நல்லா புழிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். வே வாட்டரை வடிகட்டின உடனே ஒரு மெத்தடு, ஒரு ப்ராசஸ் இருக்குது. எலுமிச்சம்பழம் கலந்து நம்ம தனியாக பிரித்ததுனால கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி எடுத்துக்கங்க அந்த பன்னீரை. ஏன்னா லேசாக புளிப்போட டேஸ்ட்டு அதில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு நல்லா திருப்பியும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டுற மாதிரி நல்லா பண்ணி அமுக்கி நல்லா விட்டுக்கங்க. ரொம்ப ஈஸி கைஸ். வெளியில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் ரொம்ப ரேட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது. கடைசியில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. நல்லா கையை வச்சு அழுத்தி நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நல்ல கனமான நல்ல ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு அமுக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அதை அப்படியே வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு நல்லா வெறும் பன்னீர் மட்டும் மிச்சமாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் 2 ஹவர் ஆன அப்புறம் அந்த வெயிட்டை எடுத்து நம்ம கீழே வச்சு துணியை திறந்து மெதுவாக உடஞ்சிராமல் நம்ம எடுக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை செய்யுங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதை எடுத்து தனியாக நம்ம ஒரு தட்டில் வைக்க போகிறோம். இது போல் வச்சாச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கணும். பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பெரிய பெரிய பீசஸ் போடணுன்னாலும் போடலாம், இல்லை குட்டி குட்டி பீஸ் போடனாலும் போடலாம். இந்த பக்கம் திருப்பி நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கட் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரீசர் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா
1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். தேவையானப்போ வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி சாஃப்டாக வந்திருக்கா என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு இதை எடுத்து நான் அமுக்கி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டிலையே தயாரித்தாலும் அது கடையில் வாங்குகிற மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு தட்டில் நான் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பாருங்கள், கலரும் நல்லா இருக்குது, அமுக்குனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ கைஸ். நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.